கிரியேட் ஜாமெண்ட்ரி செக்ஷனுக்குள்ளே போகாதீங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷேப் செக்ஷனில் போயிருங்க. இந்த ஷேப்ஸ் ஃபுல்லாகவே வந்து 2D டிராயிங்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸு. இப்போ நான் கிளிக் பண்ணனவே என்ன இருக்குது, ஸ்ப்ளைன் ஒன்று வருதா, இந்த ஸ்ப்ளைன்னு சொன்னாலே அது வந்து லைன் டிராயிங் தான். ஸ்ப்ளைனில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், லைனு, ரெக்டாங்குலரு, சர்க்கிளு, எலிப்ஸு, ஆர்க்கு, டோனட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ லைனுங்கிறது ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதோட பேசிக் பேராமீட்டர் வேல்யூ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ லைன் வந்து நான் இங்கே எப்படி கிரியேட் பண்ண போகிறேங்கிறத வந்து இந்த இடத்துல, அதாவது இன்சியல் டைப்பு, ட்ராக் டைப்பு. இன்சியல் டைப்புங்கிறது நான் கிளிக் பண்ணுற இது, கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ட்ராக் பண்ணுறது. இப்போ ட்ராக் பண்ணும்போது எப்படி வருது, லீனியராக வருதுங்களா, அது பேர் தான் கார்னர்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது பாருங்க, ட்ராக் டைப் என்ன கொடுத்துருக்காங்க, பிசிஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக்கு இல்லாட்டி கர்சரை நான் லைட்டாக மூவ் பண்ணும்போது கர்வாக மாறுதா, இது வந்து பிசிஆர். அதுவே கார்னரில் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருந்திருக்கும். ஸ்மூத் கொடுத்துருந்தாலும் எனக்கு கர்வாக தான் வந்திருக்கும். இப்போ கிளிக் பண்ணுறேன், ரெண்டாவது பாயிண்டிங்க, மூணாவது பாயிண்டிங்க. சரி ப்ரோ, இப்போ கிளிக் பண்ண கரெக்டாக தானே இருக்குது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி லெஃப்ட் மவுஸ் பட்டனை ட்ராக் பண்ணனா கர்வ் வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணி நம்ம கர்வ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இப்போது இந்த பாயிண்ட், இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, எண்டிங் பாயிண்ட்டு நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொண்டு போய் மேலேயே வச்சு ஒரு கிளிக் பண்ணனா ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ஸ்ப்ளைனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட். சப்போஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை க்ளோஸ் பண்ணாமல் ரைட் கிளிக் பண்ணிட்டேன்னா கட் ஆயிரும் அந்த இடத்துல. இது வந்து க்ளோஸ் இல்லாத ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, க்ளோஸ் ஆப்ஜெக்ட், க்ளோஸ் இல்லாத ஆப்ஜெக்ட்டுங்கிறத பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல யூஸ் ஆகும். சரி, இது பாருங்க, ரொம்ப லைன் வந்து தின்னாக இருக்குது. இந்த லைன் வந்து ரெண்டரிங்கில் தெரியவே தெரியாது. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி தின்னா இருக்குன்னா நம்மளோட ஐடென்டிஃபைக்காக தான் யூஸ் பண்ணணும். சரி ப்ரோ, இது ரெண்டரிங்கில் தெரியணும்னா என்ன பண்ணுறது, ரெண்டரிங்கில் இந்த லைனை தெரிய வைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, இந்த ஜென்ரலாகவே இதோட பேராமீட்டர் வேல்யூ பார்க்கணும்னா மாடிஃபை லிஸ்ட்டில் போய் தான் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இது வந்து என்னவா மாறி இருக்குது, நார்மலாக ஜாமெட்ரி ஆப்ஜெக்ட்டில் பாருங்கள், நார்மலாக இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாம் ஹைட் ஆகி தான் இருக்குது. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டரிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டரிங்கில் எனேபிள் இன் ரெண்டர், எனேபிள் இன் வியூபோர்ட். எனேபிள் ரெண்டர்னா நம்ம ரெண்டர் கொடுக்கும்போது அதில் தெரியறதுக்கான ஆப்ஷன். இதை டிக் பண்ணுங்க, எனேபிள் அதில் வந்து ரெண்டராக ஆரம்பிச்சிடும். எப்படி ரெண்டர் ஆகுங்கிறத நான் வியூபோர்ட்டில் பார்க்கணும்னா எனேபிள் இன் வியூபோர்ட். வியூபோர்ட்டுங்கிறது இதுதான், இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வியூபோர்ட்டில் கிளிக் பண்ணனவே வியூபோர்ட்டில் தெரியுதா, எப்படி தெரியுதுன்னு ஜூம் பண்ணி பாருங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது, அதாவது சிலிண்டர் மாதிரி தெரியுது. இது காரணம் என்னன்னா கீழே வந்து டைப் கொடுத்துருக்காங்க, ரேடியல் இருக்கா, இந்த ரேடியலோட திக்னஸ்ஸு எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன், கம்மி பண்ணனா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து செக்மெண்ட் F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செக்மெண்ட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து இதோட ஆப்ஷனு. சரி, இது இல்லாமல் ஆங்கிள் மாற்றினாலும் கூட இது வந்து மாற்றிக்கலாம். பட் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ரெக்டாங்குலர் ஷேப்புன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பு, ஒரு ஃப்ரேம் எல்லாம் மாதிரி கொண்டு வரனாலும் கூட இதில் லென்த்து, வித்து இதெல்லாமே ஆட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரியில் நீங்கள் கிராஸாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்து இந்த இடத்த மாற்றிக்கலாம். இது ரெண்டு தான் யூஸ் ஆகும். இதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கேப் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல காணாமல் போயிடுச்சுங்களா, கேப் அன் பண்ணால் இது ட்விஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தனா இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பொறுத்து இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஆப்ஜெக்ட்டு நான் இங்கே வந்து எனேபிள் ரெண்டர், எனேபிள் வியூபோர்ட் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போ என்னன்னா, ஒரு தாட்டி நான் இதை எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ ரெண்டாவதாக வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதே மாதிரி தான் உங்களுக்கு 3D மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். சரி ப்ரோ, எனக்கு இது வேண்டாம், பழைய மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் வெளியே வந்துட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து தெரியாது. சரி, இது வந்து லைன் டிராயிங்க்கு மட்டும்தான் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற எந்த ஒரு ஷேப் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு செட் ஆகும். இது ரெக்டாங்குலரு, கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வந்து கிரியேட் ஆகும். நார்மலாக கண்ட்ரோல் பிடிக்காமல் இருந்தீங்கன்னா ரெக்டாங்குலர் நீங்கள் எந்த வேலை வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். சர்க்கிள் அதே மாதிரி தான், சர்க்கிள் வந்து அழகாக கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்தது எலிப்ஸுங்கிறது ஒரு ஓவல் டைப்பு. ஆர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மவுஸ் பட்டன் தான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுறேன், இங்கேருந்து ட்ராக் பண்ணிவிட்டு இழுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது டோனட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸு. அதுக்கு அடுத்தது என்ஜினா இந்த மாதிரி. ஸ்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாரு, ஆனால் ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட பேராமீட்டர் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். ஹீலக்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து அழகாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இது எக்குங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கோட ஷேப்பு. செக்ஷனுங்கிறது வந்து இந்த மாதிரி, இது ஒரு சின்ன ஒரு இது. ஃப்ரீ ஹேண்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் என்ன வேணாலும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஹேண்டுங்கிறது. இது எல்லாத்துக்குமே வந்து பேராமீட்டர் வேல்யூ இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிளோட பேராமீட்டர் வேல்யூவில் போயிடுறேன். இங்கே ரேடியஸ் சின்னது பெருசுன்னு மட்டும் இருக்குங்களா. ரெண்டரிங் போனீங்கன்னா எனேபிள் ரெண்டர், எனேபிள் வியூபோர்ட். இதை வந்து ரேடியல் வேணுன்னா ரேடியல் கொடுத்துக்கலாம்,
டியூப் ஆயிடுச்சு. இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது ஏன் இவ்வளோ கிராஸாக இருக்குது? ஆங்கிள் வந்து 0 வச்சுருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்டார்னா ஸ்டாரில் கொஞ்சம் ஆக்சுவலாக ஸ்டாரோட பெராமீட்டர் போய் பாருங்கள். ரேடியல் 1 அதாவது இங்கே, இது வந்து ரேடியல் 2 இந்த ஆப்ஷனு. எவ்வளோ கவுண்டிங் 6 பாயிண்ட் இருக்கா? எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி கொடுக்கறது. உங்களுக்கு ஸ்மூத் வேணுமா? ஃபில்லட்டுங்கிறது ஸ்மூத்து தான், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற ஃபில்லட்னா உள்ளே இருக்கிற ஃபில்லட்டு. 2 ஆப்ஷன் நம்ம வந்து எப்படி வேணாலும் ஆட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அதே வந்து ஹீலக்ஸ் கொடுக்குறேன்னா ஹீலக்ஸோட மேல் சர்க்கிள் கீழ் சர்க்கிள். எனக்கு ஹீலக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்ப்ரிங்கு பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஹைட்டு வந்து எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டேர்ன் இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ டேர்ன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் ஒரு 0.6 2 ரேடியஸும் ஒரே சைஸ் இருக்குங்களா? இப்போ இதோட விசியர் மேலே வேணுமா கீழே வேணுமா? நார்மலாக இருக்குது. கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு. இது வந்து திக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், எனபிள் வி போட்டு இதை ரேடியல் கொடுத்துருங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ இதோட பயாஸை வந்து மேலே தூக்கிறேன், கீழே தூக்கிறேன். அனிமேஷன் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக்கப்சர் மாதிரி கொடுத்து ரொம்பவே பண்ணலாம். ஸ்ப்ரிங்கோட இது